ஹாய் டிக்டாக் நம்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் அந்த காலையில் அதை ஒரு குடும்பத்தை காட்டினே அங்கே தான் வந்திருக்கேன்னு வாங்க போவோம். வீடியோக்களை பார்ப்போம் வாங்க. அண்ணா இப்போ உங்களே தான் சந்திக்க வந்தேன் நான். அதாவது டென்மார்க்கில் இருந்து செல்வரசா ஜீவாக்கா உங்களுக்கு அந்த வாழ்வாதாரமாக ஒரு 20,000 காசு கொடுக்க சொல்லி தந்தவ. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. எவ்வளோ? 20,000 இருக்கா? இந்த உதவி செஞ்சது டென்மார்க்ல இருந்து செல்வராசா ஜீவா அக்கா தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தவ. நீங்க நாங்கள் பூமத்தடி சேர்ந்த பஸ்பிரமந்த ரமேஸ்வரன் அவர்கள் இந்த வாழ்வாதார உதவியாக செல்வராசா ஜீவாக்கா அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் நன்றியை செலுத்தி அவைக்கு நல்ல இதொண்டு இன்னும் எங்களுக்கு நல்ல உதவிகளை செய்யுமாறு காய் நம்பா. நான் அந்த அம்மாவை தான் தேடி வந்தேன். நான் டென்மார்க்ல இருந்து அக்கா இந்த அம்மாவுக்கு ஏதோ சாப்பாடு உதவி என்னாலும் கொடுங்க தம்பின்னு சொன்னவ. அம்மா இதுல ஒரு 6,000 ரூபாய் காசு இருக்கு. ஓமா அதான் உண்மைதான். அம்மா இருந்து கதைப்போமா? இருந்து கதைப்போமா? எனக்கு ஒரு ஆளும் இல்லை, எனக்கும் படிப்பட்டு நான் இப்படி இருக்கேன். எனக்கு ஒரு பிள்ளை இருந்தது, இந்த பிள்ளையும் செத்துட்டு இப்போ எனக்கு ஒரு உதவி இல்லை விட்டு நான் இருக்கேன். நீங்களாலே எனக்கு ஒரு உதவிகளாக இருந்து எனக்கு செய்தாங்க. அதாம்மா நான் உங்களோட வீடியோ போட்டிருக்கேன். உண்மையாவே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்கு வந்து இப்போ வந்து ஆடு தான் நான் வளர்க்கணும். எனக்கு ஒரு ஆட்டக்கிட்ட பார்த்து எனக்கு தாங்க இன்னும் எனக்கு உதவிகளையும் அது இதுங்க எனக்கு செய்யணும். அதைத்தான் நான் கேட்குறேன். நான் செய்யா வறுமைப்பட்டு போய் நான் இருக்கேன். என்னைய பார்க்குறதுக்கு நாளையில் எடுக்க நாளையில் எனக்கு ஒரு பிள்ளைகளும் இல்லை. நான் இப்படி இருந்துச்சு என்னைய நீங்களே பாருங்க. உண்மைதாம்மா உங்களோட வீடியோ நான் போடுவேன். சரி நான் கேள்வி கேட்கணும். இது என்னண்டுமா உங்களுக்கு கால் இல்லாமல் போனேன்? கால் வந்து இந்த பிரச்சனையில் ஓடக்குள்ள வெடிப்பட்டேன். யுத்தத்துலையா வெடிப்பட்டதா? அதுதான் எங்களுக்கு தெரியும் இங்க நடந்த பிரச்சனைகள். எனக்கு எல்லாம் நடந்தது. அப்ப உங்களோட ஹஸ்பண்ட் எங்க? அவர் வந்து 80 குழப்பத்தில் அவர் ஆமி நேரத்துடைய சுட்டு போட்டாங்க. அவர் செத்துட்டேன். அப்ப உங்களுக்கு பிள்ளைல எத்தனை? எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அது வந்து செத்துக்கிட்டு ஒரு பிள்ளை இருக்குது. அது செத்து. அப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க? நான் இப்ப தனியத்தான் இருக்கேன். இந்த வீடு வாசல் எல்லாம் உடஞ்சி எல்லாம் இதாக இப்போ நான் பக்கத்தோட ஒழிய படுத்துட்டு சோட்டு திண்டுட்டு நான் திரியிட்டேன். நீங்கள் இந்த காசெல்லாம் தான் இனி நேரம் உதவிட்டு நான் சாப்பிட. அதாம்மா நான் நீங்க கேட்டிருக்கீங்க, வாயை திறந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அது தொழில் விஷயமா தான் கேட்டிருக்கீங்க. அதான் ஏன்னா நீங்க தனியா இருந்து உண்மையாவே கஷ்டப்பட்டு தான் வாழ்றீங்க. நீங்க தான் உதவியை நீங்க தந்துடா நான் பார்ப்பேன். எல்லாம் பார்த்து நான் எல்லாம் எடுப்பேன். கிட்ட தந்தாலும் நான் பார்த்து எடுப்பேன். சரிம்மா கண்டிப்பா உங்களோட வீடியோ நான் போடுவேன். ஒரு பதில் வரும். நான் வந்தா உங்களை தேடி வருவேன். சரிம்மா வாயா. எனக்கு உதவியத்தான் செஞ்ச வடிவா எனக்கு உதவி செஞ்சப்பா. கூட 2 காலம் எடுத்துக்கும் நன்றி. சரிம்மா சரி ஓகே. ஹாய் நம்பா. இந்த அம்மாவை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உண்மையாகவே கஷ்டப்பட வருத்தத்தில் இருந்தா அந்த அம்மாவுக்கு சின்ன உதவி ஒரு 3,000 காசு. இந்த அம்மா 2,000 காசு இந்த 3,000 காசு. சரிம்மா இதை மருத்துவ செலவு ஏதாவது வாங்கி சாப்பிடுமா? சரிம்மா சரிம்மா.